31 8ஆம் மாதம் 2025 இந்த மாதம் கடைசி ஆண்டவரே ராஜா. இந்த மாதத்துல கடைசி நாளும் நான் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை நிமித்தமா இந்த மாதம் எல்லாம் வழிநடத்தினீங்கப்பா. உங்களுடைய கிருபை நிமித்தமா உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்க. புதிய மாதத்தை எனக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம சொன்னோம். உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய சத்தியத்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி பாருங்க 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அவர் நினைத்தது நிமித்தமா தான் கர்த்தர் இன்றும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. அநேக போராட்டங்கள் ஆண்டவர் நம்மளை நினைத்தது நிமித்தமா தான் நம்மளை விட்டு விலகி போகுது தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். இந்த வேளையில என்னை யாரும் நினைக்கலையே. இந்த வாரம் இந்த நாளில் முழுவதும் என் குடும்பம் கூட என்ன பார்க்கல. நான் ஒரு தனிமையா இருக்கிறேன். எல்லாருமே என்ன வெறுக்கப்பட்டு இருக்கிறாங்க என்று கூட இந்த வேளையில எத்தனை பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாருங்க, எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உரைக்கிற வார்த்தை என்னவென்றால் இங்க பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மளை நினைக்கிறார்களோ யார் நம்மளை நினைக்கலையோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க. ஏசப்பா நம்மளை நினைத்திருக்கிறார். பரிசுத்தானவர் நம்மளை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தா நமக்கு போதுங்க. ஏசப்பா நினைத்தா அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கும். ஏசப்பா நினைத்தா நம்முடைய வாழ்க்கை மாறும். இங்க பாருங்க, நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை நினைத்திருக்கிறாருங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாகட்டி கூட பரவாயில்லைங்க. ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, நம்மளை விட்டு விலகி போனாலும் பரவாயில்லைங்க. நம்ம கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க எடுத்து போனா கூட பரவாயில்லைங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இனி நான் உன் கூட இருக்க மாட்டேன், உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், உன்னுடைய கஷ்டத்து நிலைமையில கூட உனக்கு கூட இருக்க மாட்டேன் என்று இன்னைக்கு எத்தனை பேர் உதவி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற, யார் உங்களை வெறுத்து போனாலும் யார் உங்களை விட்டு ஒதுங்கி போனாலும் கவலைப்படாத, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம ஒரு குடும்பமாய் இணைந்திருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் பாருங்க நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்ம நினைத்து பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த கடைசி நாள் 31 8ஆம் மாதம் 2025